இயேசு மிகவும் நல்லவராக இருக்கின்றார். அவருடைய அதிசயங்களை எல்லாம் நினைத்து துதிப்போம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை தியானித்து இந்த நாள் நாம் அவரிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் அவைகளை குறித்து பேசுவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நித்தம் நித்தம் நாடுவோம். எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் செய்தவர் இனிமேலும் அவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். எந்த மனிதர்களாலும் செய்ய முடியாததை தேவனுடைய கரமே நமக்கென்று செய்து முடிக்கும். தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளையும் உதவிகளையும் நன்மைகளையும் அனுபவித்தது மாத்திரமல்ல, அதற்காக அவரிடத்தில் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நாம் ருசித்து அவர் செய்த நன்மைகளை எண்ணி மனதார நன்றி சொல்லுவோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கின்படி உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நாமும் பெற்றுக்கொண்டோம். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அதிசயங்களை எண்ணி தியானிப்போம். அவைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நினைத்து துதிப்போம், நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.